பிரமாதம். கிளப் ப்ரோக்ராம சூப்பரா ஆக்கிட்டோம். ஊர் ஜனங்களே அசந்து போயிட்டாங்க. என்ன கைத்தட்டல பாத்தியா? நல்ல வேலை, கோயம்புத்தூர்ல இருந்து வந்தவங்க நம்மள அடிக்காம விட்டதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். என்னடா அப்படி சொல்ற? என்னடா நீ என்னமோ குத்தலா பேசுற? குத்தல் இல்ல, சரியாதான் சொன்ன. இது என்ன ஆப்பிரிக்காவா என்ன? பொம்பளை பிள்ளைங்க கிட்ட தமாஷா பேசவே கூடாதா? பொட்ட பிள்ளைங்க கிட்ட மட்டும்தான் பேசணுமோ? இவனாட்ட நிறுத்து. சும்மா பேசி சண்டை இழுக்காம நிறுத்துங்க. டேய், இந்த தடவை வசூல் நல்லா இருந்ததுல்ல? செலவு போக மீதி எவ்வளவு இருக்கு? 3750 ரூபாய். அந்த காசு எங்க? அதுல நான் ஒரு சிடி பிளேயர் வாங்கிட்டேன். அவன் புத்திய பாத்தீங்களா என்ன பண்ணானே? நீ கொஞ்சம் அமைதியா இருடா. அவன் என்ன வெளியாளா? அம்மா சுதி எங்க? அவன் டவுன்ல இருந்து மருந்து வாங்க போயிருக்கான். நியாயமா? Shawl! Hey, ye shawl! Hey, Neelu! Hello! Hey, ye shawl! Hey, Neelu! Ye shawl தூக்கிட்டு போ. ஆட்டோ தான் உனக்கு கிடைச்சதாடா? சாரிடா. அப்பா. சாரி, நான் வரும்போது ஷால் உங்க சைக்கிள்ல மாட்டிக்கிச்சு. அதான் ஷாலை வாங்குறதுக்காக உங்க பின்னாடி வந்த. சாரி. ஷால் ஷால் சரி, நான் போயிட்டு வரேன். ரமேஷ், கையில காசு கொண்டு வந்திருக்கல? இருக்கு. நல்லது நல்லது. டேய் ரமேஷ், செத்த இங்க வாயேன். என்னத்தை பார்த்து அப்படி சிரிக்கிறீங்க? இந்த கூத்த கொஞ்சம் நீயே பாரு. சரியா, அங்க பாருடா. என்னாச்சு? இவன் ஏன் இந்த நிலைமை காலாயிட்டான்? சொல்றது தலைக்கு மேல கடவுள் இருக்காருன்னு. ஊரை ஏமாத்திக்கிட்டு போறத பாரு அந்த வைத்தியம் புள்ள. அவன் போறத பாரு. பொதுவா மார்கழி மாசம்னாவே குளிர் உடம்பு நடுக்கி எடுத்துடும். இந்த நேரத்துல நீ ஜன்னல் திறந்து படுத்தீங்கன்னா உடம்புக்கு காய்ச்சல் வந்துடும். புரிஞ்சுக்க. இத சொல்றத கேளு. ராத்திரியில காய்ச்சல் கூடிடுச்சுன்னா ஜன்னி வந்துடும். இததான் அந்த காலத்து வைத்தியருங்க என்ன சொல்லுவாங்கன்னா பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டுக்குள்ள மருந்து வண்டி வந்துடுச்சே. ஆஹா, இவனுக்கு என்னாச்சு? டேய் நில்லு, இவனுக்கும் பேய் பிடிச்சிருக்கே. அதுக்குதான் இப்படி எல்லாம் பண்றான். செடிய தாண்டி போடாதே. இவனுக்கு என்னாச்சு? அதான் சொன்னேன்ல. அண்ணாச்சி, அவன் நிக்கிற ஸ்டைல பாருங்க. வயித்த வலி வந்தவனுக்கு காமால வந்தவன் கூட இருக்க மாதிரி. வாழ்க்கைனா அப்படிதான்டா. டேய் சுதி, அவ பேர் என்னடா? தெரியல. வண்டி நம்பர் தெரியுமா? TN 36ன்னு ஞாபகம் இருக்கு. எனக்கு தெரியாதுப்பா. நீ சொல்றது நிஜமாடா? என்னால சுத்தமா மறக்க முடியல. அந்த அழகு, அந்த பார்வை, என் மனசு அப்படியே அவ பக்கம் சாஞ்சிருச்சு. அவ உன்னை பார்த்து சிரிச்சா இல்ல? சிரிச்சா. அப்போ விஷயம் காதல் தான். அப்படின்னா நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும். நான் கஷ்டப்படுறதுக்கு தயாரா தான் இருக்கேன். அவ விட்டுட்டு போகாம இருந்தா சரி. சும்மா இருடா. ஓ அண்ணாச்சி, இவன் எப்படியும் கஷ்டப்பட தான் போறான்.
நாமளும் இவனோட கஷ்டப்பட வேண்டியதுதான். எனக்கு அவளை பார்க்கணும். எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். உனக்கு திருப்பி அவளை பார்த்து அடையாளம் தெரியுமா? நான் அவளை மட்டும்தான் ஞாபகம் வச்சிருக்கேன். அப்ப உனக்கு எங்களை யாரையும் தெரியாதுன்னு அர்த்தம். டே சுதீர், நாங்க அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்து அவளை இந்த கையில ஒப்படைக்கிறோம். ஆ? என்னடா? ஆமா அண்ணாச்சி. சுடிதார் இங்க கிடைக்காது, அந்த பக்கம். அங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு தோணுது. உட்காருங்க. அந்த சாரீஸ் எடுங்க. ஆமா, நீங்க எப்பவும் பனாரஸ் தானே கட்டுறீங்க, கொஞ்சம் செமி சில்க்ஸ்க்கு மாறுங்கம்மா. உங்க அம்மா எப்பவுமே அப்படித்தாம்மா, வேணுங்கிறத சரியா தேர்ந்தெடுப்பா. இதுல என்ன எதுக்கு இழுத்துட்டு வந்தீங்கன்னு தான் தெரியல. பொண்டாட்டியை கரிச்சு கொட்டலன்னா புருஷனுக்கு தூக்கம் வராதே. நீங்க அவ்வளவு பிஸியா இருக்கீங்கன்னா உங்களை யார் வர சொன்னது? நாம என்ன செஞ்சாலும் அது அழகா தெரியறது மத்தவங்க கண்ணுங்களுக்கு தான். சரி சரி ஒத்துக்கிறேன். அதோ அங்க இருக்கே, அது எடுங்க. அப்போ இதெல்லாம் பிடிக்கலையா? பாக்குறேங்க. எவ்வளவு பெரிய படசர கடைல எல்லாம் கிடைக்கும் போல இருக்கு. சீக்கிரமா வாங்கம்மா. எவ்வளோ பெரிய கடை. ஷாப்பிங் மால் போகணும்னா சென்னைக்கு போகணும்டா. சென்னைக்கு. அதுக்கு நீ முதல்ல சென்னையை பார்த்துருக்கியா? நம்ம ஊரை விட்டு நான் எந்த ஊரும் போக மாட்டேன். நீ அந்த பொண்ணை சைட் அடிக்கிறியான்னு வந்தேன். டேய், நீ காலைல ஆரம்பிச்ச வழக்கு இழுக்காம இதோட வாங்கடா நிறுத்திக்கணும். போலாம். என்ன சார் வேணும்? எங்க 10ல இருந்து 18 வயசுக்குள்ள ஒரு பொண்ணு கிடைக்குமா? திருப்பி 2 ரவுண்டு போட்டு இங்கே வந்து தேடலாம் வா. நம்ம அந்த பக்கம் எங்கேயா பார்த்துட்டு போலாமா? என்னாச்சுமா? சாரி. ஏண்டா அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா நீங்க? இப்படி வந்து இடிக்கிற மலை மாடு மாதிரி. இல்ல, அவர் ஏதோ தெரியாம இடிச்சிட்டாரு. சார் நீங்க எதுவும் சொல்ல வேணாம் சார். இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இப்படிதான் புரிய வைக்கணும். பேசாம இருங்க, அது நம்ம இடம் இல்ல. ஏய், எந்த இடங்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லடா. பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த இடமா இருந்தாலும் கோதால இறங்கிடுவேன் நானு. என்னடா பாக்குற? போடா மூடிக்கிட்டு. முட்டை முழிக்காம போயிடுறா. அடுத்து உன்னை இந்த ஏரியாவில் பார்க்க கூடாது. டேய் இங்க பாருடா, எல்லாத்தையும் எடுத்து வண்டியில வைங்கடா. இல்ல பரவாயில்ல, நாங்க எடுத்துக்கிறோம். நீங்க எதுவும் சொல்ல வேணாம் சார். டேய் எல்லாத்தையும் எடுத்து வைங்கடா, போங்கடா. நாங்களே எடுத்துக்கிறோம். நீங்க எதுவும் பேச வேணாம், நம்ம பசங்க எடுத்து வச்சிருவானுங்க, விடுங்க. டேய் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கார் டிக்கில வைங்கடா. வைங்க. எல்லாம் என் பசங்க தான், ரொம்ப அப்பாவிங்க. சாரோட பேரு வாசுதேவன். நாங்க போயிட்டு வர்றோங்க. நீங்க பட்டாளக்காரங்களா? பிசினஸ் பண்ற. நல்லதுங்க, பிசினஸ் தாங்க இந்த காலத்துல நல்லது. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரியான இம்சை. பாய் பாய். ஆசா, இந்த பொண்ணு யாரு? அதான் என்னோட ஆளு. அதான் அந்த பிசினஸ்கார பொண்ணுடா. அதுதான் ஆசா, நான் பார்த்த ஆளு. ஆமா. அப்படின்னா வாடா, சைக்கிள் எடு வா. என்னடா கையை ரொம்ப மடிச்சு விடுறீங்க? இதெல்லாம் என் பசங்க தெரியும்ல. என்னடா பாக்குறீங்க? ஓடுங்கடா. மூலிகைகளோட உபயோகத்தால நோய்களை குணப்படுத்துற ஒரு சாதாரண வைத்தியம் தான் காய வைத்தியம்னு இதை சொல்லுவாங்க. ஓஹோ. தாவரங்கள், சாம்பல், நெருப்பு, இந்த மூணையும் வச்சு தான் இந்த வைத்தியம் முறையா செய்யப்படுது. மரமண்டைக்கு எங்க விளங்க போகுது? கடவுளே, ஏன் இப்படி பிளேடு போடுறாரு? ஒன்னும் சொல்ல. காது, மூக்கு, உதடு இதுல அடிபட்டுருச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தோலோடு கூடிய சதையை நம்ம தனியா எடுத்து வச்சு அதோட வடிவத்துக்கு தகுந்த மாதிரி அதை ஒட்ட வைக்கிறத பத்தி தான் அந்த காலத்திலேயே வாக்மனன் சொல்லியிருக்காரு. வாக்ஃபடனா? 19ஆம் நூற்றாண்டுல இதை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் வெளிநாட்டில் பிளாஸ்டிக் சர்ஜரியை முதலா ஆரம்பிச்சாங்க.
வைத்தியரே, யார் இந்த வாக்ஃபேடன்? ஆ? உங்க அப்பன். ஓஹோ, அவர் தானே? ம். ஹ, இந்த கண்ணு வேற துடிக்குது. ஆ? ஈஸ்வரா, சிவபாலா, கொஞ்சம் முருங்கை இலையும் உப்பையும் எடுத்து வைக்கிறியாப்பா? ஓம் க்ரீம் க்ளீம். யசோதா, அந்த முன்னாடி வாசக்கதவை கொஞ்சம் திறந்து வைமா. 4 பேரை 8 பேர் சுமந்துட்டு வர்றாங்கம்மா. சீக்கிரம் உள்ள அழைச்சிட்டு போங்க. அக்கா, இது பெண்ணியன போடா. இவருக்கு என்னாச்சு? கடவுளே, அங்க பாருங்க, அன்வர். இன்னைக்கு ஹவுஸ்ஃபுல்லு. கடவுளே, என்ன இதெல்லாம்? டேய் நந்து, வைத்தியர் நமக்கு சம்பளம் கொடுத்துருவாரு. ஐயோ கடவுளே, என்னாச்சுப்பா? ஏன் இப்படி அடிபட்டிருக்கு? என்னடா என்னாச்சு உனக்கு? ரமேஷ், நீயாவது வாயை திறந்து சொல்லேண்டா, என்னாச்சு? இது எப்பவும் நடக்கிற அக்கிரமம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. புடிங்கப்பா, புடிங்க. அடி கொஞ்சம் பலமா தான் விழுந்திருக்கு போல.